வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மேங்கோ சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் கார சட்னி. இதை ரா மேங்கோ யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். ப்ளஸ் இது எல்லா டைப் ஆஃப் ரைஸ்க்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், எல்லா டைப் ஆஃப் குழம்பு சாதத்துக்கும் இது தொட்டு சாப்பிட ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் மேங்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேங்கோ வந்து கல்லாமணி மாங்காய், அதாவது கிளிமூக்கு மாங்காய். நீங்கள் எந்த டைப் ஆஃப் மேங்கோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதிலேருந்து ஒரே ஒரு மேங்கோ தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சைஸில் இது இருக்கட்டும். இப்போது இது பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா பருப்பு சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த பருப்பு, தனியா எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு லேசாக சூடானதுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு ஒரு 1/4 அளவு வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பெப்பர் சேர்த்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம். இது நல்ல முழுசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10 பீஸ் பூண்டு உரித்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள், 4-5 மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நான் சொன்ன மாதிரி 1 by 1 சேருங்க. இல்லை அப்படின்னா இந்த ஜீரகம், கடுகு, வெந்தயம்லாம் கரிஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம இதை அடுப்பிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இது ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்தது அதே பேனில் ஒரு 10 to 15 காஞ்ச சிகப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த பேனில் இருக்க எண்ணெயே போதுமானது. இது ரொம்ப நேரம் ரொம்ப தீச்சு போகிற அளவுக்கு நம்ம வறுக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வறுத்தாலே போதுமானது. இப்போ உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னா 10 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15 சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான மேங்கோவை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். நான் காட்டின அந்த சைஸ் மேங்கோவை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸஸில் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாயை காம்பு ஃபுல்லாக எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோஸையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணும்போது நான் சொல்கிற இதே ஆர்டர்லேயே நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு மிளகாய், அப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் மாங்காய். இப்போ வேறு மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா பருப்புலாம் கொஞ்சம் சீக்கிரம் அரையாது. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் விடக்கூடாது, ரொம்ப கட்டியாக தண்ணியே இல்லாமல் கரகரப்பாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சட்னி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வேணுங்கிற தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த சட்னியை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் ஒரு தாளிப்பு பேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம்
இதில் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதை லேசாக கிண்டி விட்டுடுங்க. அடுத்தது ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பூண்டு நல்லா உரலில் தட்டிட்டு அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும் சட்னி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போக சான்ஸ் இருக்குது பருப்பெல்லாம். இப்போது நான் ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் கலந்து வேறு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரிச்சாக இருக்குது. இது நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.